தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கையில் மோசடி நடவடிக்கை தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை குறிவைத்து பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய இலவச இணைய வசதிகள் மற்றும் 50 GB டேட்டா வழங்குவதாக கூறி மோசடி தகவல் ஒன்று வேகமாக பரவி வருவதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர். இவை அனைத்தும் போலியானவை எனவும் அவ்வாறு தகவல்கள் வரும் செயலிகளில் யாரும் தங்கள் தனிப்பட்ட தரவை உள்ளிடக்கூடாது என இலங்கை போலீசார் தங்கள் ஃபேஸ்புக் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு கொடுத்த ஆதரவு நிலையில் இருந்து அவர்கள் மாறியுள்ளனர் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். தற்போது நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டு மக்கள் 2 செய்திகளை வழங்கியுள்ளனர். ஒரு செய்தி அரசாங்கத்திற்கும் மற்றொரு செய்தி எதிர்க்கட்சிக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். அலுட்கமுவில் 13 சிறுவர்கள் ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பின்கேன குருகந்த பிரதேசத்தில் உள்ள சிறுவர் இல்லத்திற்கு சொந்தமான முச்சக்கர வண்டியை இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. சிறுவர்களை பாடசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பாடசாலை பைகளுடன் மாணவர்கள் ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி வாகனத்தினிடையே தாங்க முடியாமல் அதிவேகமாக பள்ளத்தில் சென்று கொண்டிருந்த போது காவல்துறையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதி வேறுவழி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கவலைக்கிடமான நிலையில் இருந்த 6 பேர் நாகூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 405 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 99 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடன், 221 பேர் ஐஸ் போதைப் பொருளுடன், 85 பேர் கஞ்சா போதைப் பொருளுடன் போலீசாரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. விசா காலாவதியாக இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 34 பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று சீதுவை பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த பல புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை இன்றைய தினம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்னிலங்கையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு 38 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் வேறுவளை வளத்தர பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வீட்டில் இருந்த பெண்ணொருவருக்கும் குறித்த நபருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வாக்குவாதம் முற்றியதில் பெண்ணால் குறித்த நபர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து வீட்டில் ஒருவர் தாக்கப்பட்டு விழுந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் குறித்த நபரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் பின்பு சம்பவத்துடன் தொடர்புடைய 42 வயதுடைய பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அஜடா ஸ்டெல்லா சொகுசு பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பல் நேற்று காலை கொழும்பை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியாவிலிருந்து 2022 சுற்றுலா பயணிகள் மற்றும் 628 பணியாளர்களுடன் குறித்த கப்பல் வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா மற்றும் பெல்ஜியம் உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குறித்த கப்பலில் வந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
ராம்பூடை கரண்டியல்ல பகுதியில் 22 பேருக்கு மரணத்தை ஏற்படுத்திய விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகள் எதுவும் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அதனூடாக சாரதி பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்றதாக எந்த அறிகுறிகளும் அவதானிக்கப்படவில்லை எனவும் நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் யாழிய பண்டார தெரிவித்துள்ளார். கண்டி கடுகண்ணாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எம்பில் மீகம பிரதேசத்தில் உள்ள மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கடுகண்ணாவை போலீசார் தெரிவித்தனர். தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ள நிலையில் தீ விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் விற்பனை நிலையத்தில் இருந்த 20 மோட்டார் சைக்கிள்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பகா மாவட்டத்தில் கிரிந்திவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கன்னிமகர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தம்பதி ஒன்று உயிரிழந்துள்ளதாக கிரிந்திவெல போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கிரிந்திவெல கன்னிமகர பிரதேசத்தைச் சேர்ந்த 74 வயதுடைய கணவரும் 79 வயதுடைய மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் வத்துப்பட்டிவள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது கொலை என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான எரிபொருள் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் 2 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் நகரில் நேற்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அனுராதபுரம் எரிபொருள் சேமிப்பு கிடங்குக்கு எரிபொருள் ஏற்றி வந்த லோரியொன்றில் இருந்தே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் திருட்டுத்தனமாக எரிபொருள் களவாடியுள்ளது தெரியவந்துள்ளது. மன்னார் பேசாலை கடற்கரை பகுதியில் சுமார் 218 கிலோ 800 கிராம் கேரள கஞ்சாவை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேசாலை கடற்கரையில் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகில் இருந்த கேரள கஞ்சாவை கடற்படை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி சுமார் 87 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என கடற்படை தெரிவித்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விபர அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,30,794 அதிகரித்துள்ளது. 2025 மே மாதத்தின் முதல் வாரத்தில் 33,910 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தனது சமீபத்திய புள்ளி விபரங்களை தெரிவித்துள்ளது. லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தலவாக்குளை கும்வூட் தோட்டத்தில் ஆணொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். 3 பிள்ளைகளின் தந்தையான முத்துசாமி எட்வர்ட் வயது 53 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீதியில் படிக்கட்டுகளில் கிடந்த சடலத்தை கண்ட பிரதேசவாசிகள் லிந்துலை போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த லிந்துலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சனிக்கிழமை இரவு குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக குறித்த நபர் அவரது உறவினர்களால் வீட்டில் இருந்த மண்வெட்டி கணையால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.